வணக்கம் நண்பர்களே, ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கோடிங் அண்ட் டிகோடிங்னா என்னென்னு பார்த்தோம். அந்த கோடிங் அண்ட் டிகோடிங்கை தொடர்ந்து ஒரு 2-3 மாடல் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சம் பார்க்கலாம், ரைட்டுங்களா? இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ். அதாவது என்ன அப்படின்னா, கழித்தல் என்பதை கூட்டல் அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளஸ் மீன்ஸ் டிவிஷன், அதாவது கூட்டல் என்பதை வகுத்தலாகவும், டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது டிவிஷனை பெருக்கலாகவும், வகுத்தலை பெருக்கலாகவும், மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் மைனஸ், அதாவது பெருக்கல் என்பது கழித்தல் அப்படிங்கிற அடையாளத்தில் அப்படி இருந்தால் அதான் தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 43 மைனஸ் 15 டிவைடட் பை 3 இன்ட்டு 50 ப்ளஸ் 5 டிவைடட் பை 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. வேல்யூ கொடுத்துருக்கு, கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அப்போது இதனுடைய வேல்யூவை இந்த கண்டிஷனில் நம்ம பார்த்தா இதில் எந்த ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்களேன், 43 ரைட், இதில் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரைட்டா, 43 மைனஸ் 15 அப்படின்னு இருக்கு. மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ், அதனால் நான் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். ரைட்டுங்களா, ப்ளஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். 15 அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்தால டிவிஷன் அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கு? டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? கிளியர். அடுத்தால 3 அப்படி எடுத்துக்கிட்டேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் என்னது இருக்கு? மைனஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே 50 எழுதிக்கிட்டேன். அடுத்தால என்ன இருக்குது? ப்ளஸ். ப்ளஸ் மீன்ஸ் டிவிஷன். ரைட்டுங்களா? கிளியர். அதில் 5 அப்படி எழுதிக்கிட்டேன். அடுத்தால டிவிஷன் அப்படின்னு இருக்கு. டிவிஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. அடுத்தால 5. இப்போ கண்டிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, முதல்ல அப்படியே டேரெக்டாக 43 + 15 அப்படின்னா என்னது? 58. 58 × 3 இப்படி போடக்கூடாது. இதில் நமக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, போர்டு மாஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸில் ஒரு ஆப்ரேஷன் வந்ததுன்னா இந்த ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணிடணும். அதாவது ப்ராக்கெட்லலாம் இருக்கும், இங்கே எதுவுமே ப்ராக்கெட்டில் இல்லை. ரைட்டுங்களா? அடுத்தால ஓனா ஆர்டர், அதாவது ஸ்கொயர், ரூட் அந்த மாதிரி வரும் இல்லையா? அது டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். அப்போ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனை தான் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட்டும் இல்லை, ஆர்டரும் இல்லை. ஆகையினால முதல்ல நான் என்ன பண்ணுறேன்? டிவிஷனை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ 43 + 15 × 3 மைனஸ் 50 டிவைடட் பை 5 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், 50 டிவைடட் பை 5 அதுதான் இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? 50 டிவைடட் பை 5ன்னு போட்டால் 10 × 5. ரைட்டா? இப்போ டிவிஷனுங்கிற ஆப்ரேஷனை நான் முடிச்சுட்டேன். இனிமேல் அடுத்தால நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். ஸோ 43 ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷன். ரைட்டுங்களா? 15 × 3 என்ன வரும்? 45 மைனஸ் 10 × 5 என்ன வரும்? 50. இப்போ என்ன பண்ணிட்டேன்? மல்டிப்ளிகேஷனுங்கிறதையும் முடிச்சுட்டேன். இனிமேல் நம்ம என்ன பண்ணணுமா? அடிஷன் பண்ணணும். அப்போ அடிஷன்னா 43 + 45 என்ன? 88. கரெக்டுங்களா? மைனஸ் 50. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்னது? 88ல் 50 போனால் 38. இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது? ஆன்சர் பியில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பளபளலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைமே கிடைக்காது. நம்ம எப்படி பண்ணணும்? டக்குன்னு வரணும். 43 + 15 அப்படின்னாலும், இல்லை 15 × 3 இதெல்லாம் மனசில் டக்குன்னு வரும். 15 × 3 45, 45 + 43னா 88, 10 × 5னா 50. இந்த பார்த்துருப்பீங்கல்ல, மளிகை கடையிலலாம் நம்ம ஏதாவது க்ரோசரியெல்லாம் வாங்க போனோம்னா சில ஆட்கள் இந்த பேனா கையில் வச்சுட்டு 18 18 18 18 18 12 30 30 35 35 அப்படி கூட்டுவாங்கல்ல. இதே மாதிரி பெருக்கல், கழித்தல், கூட்டல், வகுத்தல் இதில் நம்ம தரவாக இருந்தோம்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் தூள் கிளப்பலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு மாடலில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். நன்றி.